பெரும் தலைவன் பாமர ஜாதியின் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். மாநில இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. 81 மறைந்து விட்டான். 2025 பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை திரைப்பட பாடலாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிய மதுரகவி பாரதி பாஸ்கரதாசிலே இருந்து வரிசையாக சொல்ல முடியும் என்னால். எத்தனை திரைப்பட பாடலாசிரியர் இருந்திருக்கிறார்கள். எவனுக்கும் இல்லாத புகழ் இவனுக்கு எப்படி வந்தது? நண்பர்களே, அவனுடைய ஒவ்வொரு சினிமா பாடலையும் நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள். அதுதான் அவனுடைய சொந்த அனுபவம். அனைத்தும் ஒவ்வொரு தனி மனித அனுபவமாக இருப்பதுதான் தன்னுணர்ச்சி பாடல்களின் மிகப்பெரிய சிறப்பு. இப்படி கண்ணதாசனுடைய கவிதைகள் ஒரு பக்கம், பாடல்கள் ஒரு பக்கம் என்று மாறி மாறி பேசுகிறார். கண்ணதாசனுடைய பாடுபொருள்களை நீங்கள் பாருங்கள். அவன் தன்னை பற்றி புலம்பியது, தன்னை பற்றி எழுதியது எல்லாம் ஒரு பக்கம் விட்டுவிடுங்கள். மிகவும் அழுது அழுது புலம்பி 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 தன் இருதய ரணம் முழுவதையும் கவிதைகளில் இறக்கி வைத்தவன் கண்ணதாசனை போல தமிழ் இலக்கிய உலகத்தில் எவருமே கிடையாது. அவற்றையெல்லாம் படித்துவிட்டு ஒரு விமர்சகன் ஒரு வரி ஆங்கிலத்தில் எழுதினான். He loved people more, but he was deceived by them more. இந்த மக்களை அவன் அதிகமாக நேசித்தான், ஆனால் இந்த மக்களால் தான் அவன் அதிகமாக ஏமாற்றப்பட்டான். அந்த ஏமாற்றம், அந்த வலி, அந்த வேதனை, அவன் கண்பிடித்து எழுந்து வாசனை வந்து நின்றால், பாட்டு எழுதுவதற்காக 10 கார்கள் ஒரு பக்கம் நின்றால், கடன் கேட்பதற்காக 10 கார், கடனை வசூலிப்பதற்காக 10 கார்கள் ஒரு பக்கம் வந்து இந்த நிலைதான் கடைசி வரை இருந்தது அவனுக்கு. எனவே அந்த கண்ணதாசனுடைய பாடல்களை நான் இங்கும் அங்குமாக கவிதையும் பாடலுமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் வெறும் சினிமா பாடலை மட்டும் நீங்கள் கேட்டுவிட்டு போனால் அது கண்ணதாசன் இல்லை. நீங்கள் கண்ணதாசன் முன்பு ஒரு தலைவரை பற்றி பேசினான், பின்பு ஒரு தலைவரை பற்றி பேசினான், முதலில் ஒருவரை போற்றினான், பிறகு அவரை போற்றினான், எல்லாம் சரி. ஆனால் சமூகம் சார்ந்த கண்ணதாசனுடைய பார்வை தொடக்கத்தில் எதுவோ இறுதி வரை மாறாமல் நிலைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளவே. கண்ணதாசனுடைய நீங்கள் மாற்றங்கள் என்று கருதுகிறீர்களே, அந்த மாற்றங்கள் கூட வளர்ச்சி நிலையிலே தான், அந்த பரிணாம வளர்ச்சி. நீங்கள் அவன் முழுக்க முழுக்க நீங்கள் கண்ணதாசனுடைய பெண்மணியத்தை படித்து பாருங்கள், கண்ணதாசனுடைய மதுக்கோப்பையை படித்து பாருங்கள். பெண்மணியத்திலும் மதுக்கோப்பையிலும் காமரசம் தரும். ஆனால் அதே கண்ணதாசன் பிறகு ஒரு ஞான நிலைக்கு வந்த நிலையில் எழுதிய கவிதைகளை எல்லாம் படித்து பாருங்கள். இவற்றை தள்ளிவிடுங்கள், அவற்றை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அந்த கண்ணதாசன் எழுதிய மிகச்சிறந்த பாடல்கள், ஆக்கப்பூர்வமாக அவனுடைய பார்வையை பதிவு செய்த பாடல்களை மட்டும் உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். சமத்துவ சமதர்ம சமுதாயம் வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே கனவு. அந்த கனவு கடைசி வரையில் அவனிடம் மாற்றம். அவன் எந்த நிலையிலும் ஏகாதிபத்தியத்திற்கு ஆதரவாக நிற்கவில்லை, முதலாளித்துவத்திற்கு ஆதரவாக முடிவிக்கவில்லை. சமத்துவ சமதர்ம சமுதாயம் என்பதுதான் அவன் திராவிட இயக்கத்தில் புறப்பட்ட காலம் தொட்டு கண்மூடிய கடைசி காலம் வரையில் நிலையாக நின்றான். கவிதையை பாருங்கள். நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே, இனி நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சம நீதிக்கு போர்ப்படை சேர்ப்போம். பஞ்சை பராரிகளாய் இருந்த நிலையை மாற்றி ஓட்டை குடிசைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையை மாற்றி உங்கள் அத்தனை பேரை இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டிடுவோம், படை கூட்டி விழி காட்டிடுவோம், கனல் ஊட்டி. ஆலை அரசுகள் சோலை விராசுகள் பாலில் மிதந்தது போதும், அதை காலில் மிதித்திடவா. இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழு கலைவதை பாரும், அவர் கூட்டத்தை ஓரணி சேரும்.
தாயகத்தில் பொங்கும் வாழ்க்கை வளத்துக்கு தர்மகர்த்தாக்களை போலே உள்ள மர்ம மனிதர்களாலே தீயும் வயிறுகள் சேர்ந்தெழுவோம் அந்த தீயின் கிளைகளைப் போலே அந்த தீயவர் மாளிகை மேலே கூடி கலைகின்ற நாடக மேடையின் கூட்டத்தை நம்பிய கோழை, அதன் கோஷத்தை நம்பிய ஏழை, 8 மாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி இனி வாழ்ந்து பொருள் என்ன தம்பி? பாலை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமிக்குடையவர்கள் சாக உயர் காதல் கதை கல்வி செல்வங்கள் யாவும் காரியக்காரர்கள் ஆள நாம் கண்டதுதான் கதை நீள. மூடிய கைகளை மேல் உயர்த்து உங்கள் மூச்சில் கனல் விட்டு காட்டு, உங்கள் பேச்சில் புரட்சியை ஊட்டு. பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டை தகர்த்திடும் கூட்டு, அதை கூட்டட்டும் நாட்டினை பாட்டு.